நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு அப்படியே சும்மா அவனை, டேய் தம்பி, நீ எங்க இருந்தாலும் சரி உன்னை தேடி வந்து ஓடி வந்து உன்னை ஒரே வச்சு உன்னை இங்க வந்து ஓட விடாம பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா ஒரு பக்கம், விஜய் சார் ஓட்டுங்க ஓட்டுங்க ஓட்டுங்க, அவன் இங்கதான் இருப்பான், எனக்கு கண்டிப்பா தெரியும், இங்கதான் இருப்பான் சார், நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடா ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்ன இது வரைக்கும் ஸ்பீடா ஓட்டு பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு கார் அப்படியே சும்மா அப்படியே இந்த முடக்கு வருது, அந்த முடக்கு வருது, அந்த சந்து வருது, இந்த சந்து வருது, எல்லாத்துலயும் விட்டு அப்படியே சும்மா பாயிறாரு நம்ம தலைவன். யார் இவர் இந்த மாதிரி இருக்கிறார், இந்த மாதிரி எல்லாம் ஆளுங்களெல்லாம் பாக்குறதே அப்புறம் என்ன இப்படி வண்டி ஓட்டுறாரு, இவர் ஓட்டுறதா பார்த்தா சின்ன வயசுல நான் ஓட்டின மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வயசானவங்களாம் இதெல்லாம் திங்க் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, அந்த மாதிரி தான் நம்ம விஜயோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவனை போயிட்டு அப்படியே சும்மா கட்டை எடுத்துன்னு காரை விட்டு இறங்கினா உருட்டு கட்டை எடுத்துன்னு போடு போடு போடுன்னு போட ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்க்கணுமே, துண்டாக்கான துணியாக்கான விடுவான்னு பார்த்தா அவன் பாட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓடுறான். ஒரு பக்கம் போனு கீழே வந்துச்சுன்னு போனை எடுக்கலாம், அப்புறம் 2 அடி வாங்கிக்கலாம். ஏன்டா விட்டு போயிருந்தாது போன் எடு, நாங்களாம் கொஞ்சம் ஏழப்பா, என்ன பண்றதுப்பா, திருட்டு போனேன் பத்திரம் வச்சுன்னு அப்படின்ற மாதிரி நம்ம தலைவெட்டா உடனே ருத்ரா போயிட்டு எங்க வெண்பா எங்க வெண்பா எங்க வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்து டக்குன்னு அந்த டிக்கி ஓபன் பண்ணுங்க, டிக்கில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கில இருந்து தூக்கினா பேச்சு மூச்சு இல்ல, வார்த்தை இல்ல. ஒரு பக்கம் மயக்கத்துல இருக்காங்க நம்ம வெண்பா. அடடா வெண்பாவுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஒன்னும் புரியலே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல உடனே பாக்கணுமே, நம்ம விஜய் குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி வராரு. மல்லி கூட்டதான் வந்து வெண்பா வந்த 2 கையால தூக்கி அப்படியே சும்மா குட்டு 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 குட்டுன்னு ஓடுறாரு. திடீர்னு பார்த்தா ரேணுகா, என்னடா இது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்தா எப்படா நான் தாங்குறது, அடி மேல அடி, குப்பு குப்பு குப்புன்னு உழுதடா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் ரேணுகா வந்ததை பார்த்தா விஜய் இருந்து, ரேணுகா நீ என் மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயா என்கிட்ட தான் நிறைய காசு இருக்குல்ல, நீ காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க மலையிலேருந்து விழுந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க. சரி, அவங்க மலையிலேருந்து விழுந்தாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க, எப்படி இவங்க அங்க பணத்தை வச்சாங்க, ஒண்ணுமே புரியலையே. அப்ப அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பனா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கு. இந்த சூழ்ச்சிகளை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுல இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்க, திடீர்னு நம்ம விஜய் வந்து ருத்ராவும் மல்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்ல, அவங்க வந்து ருத்ரா சும்மாவே வண்டி ஓட்ட மாட்டாங்க, அப்படியே சும்மா ஸ்பீடா போறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போயிட்டு ஒன்னும் இல்லாம சின்ன மயக்கம் தான், சாப்பிடல போல, அதனால தான் சொல்லிட்டு கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் கொடுத்து அங்க வந்து தேத்தி அப்படியே சும்மா ரூமுக்கு ரெசார்ட்டுக்கு அனுப்புறேன். அங்க இருந்து நம்ம மல்லி இருந்து வீட்டுக்கு என்ன போலான்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு துணியெல்லாம் பேக் பண்ணி அடிக்க வச்சிட்டாங்க. முடிஞ்சிடா, இனிமே நாங்க வீட்டுக்கு போக போறோம்டா, யாருமே எங்களை தடுக்க முடியாதுடா, இனிமே நாங்க தாண்டா இங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கெத்தா நின்று இருக்காங்க. திடீர்னு நம்ம விஜய்க்கு போன் வருது. எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகிட்ட தான் போனை பாக்குறாரு, ரேணுகா பாக்குறாரு, போனை பாக்குறாரு, ரேணுகா பாக்குறாரு. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம், இப்படி கஷ்டம் இல்லாமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டு ஹனிமூன் வந்த நம்ம தலைவனுக்கு அடிச்சு பாரு ஜாக் பாட்டு. ஃபர்ஸ்ட் முதல் மனைவி வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாரு, முதல் மனைவி மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அவங்கள யாருக்கும் தெரியாம சரி பண்ணுவாங்களா, இல்ல மல்லி கூட சந்தோஷமா இருப்பாங்களா, ரேணுகாவை ஒழுங்கா இங்க வந்து துண்டாக்கணும் துணியாக்கணும்னு துரத்தி அடிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரேணுகாவை யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க மனநிலை காப்பத்துல. என்னென்ன வசதி பண்ணுவோம் எல்லாத்துக்கும் அமௌண்ட் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட இப்போதைக்கு வசதி கம்மி தான், அதனால கவர்மெண்ட் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வந்தா நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த கதிரேசன் இருக்காரு, அவனை பத்தி நல்லாவே தெரியும். ரேணுகாவை சாக்கா வச்சா வெண்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவான். அதனால ரேணுவா ரெக்கவர் ஆயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது முழுக்க முழுக்க ஒருத்தரோட சதி திட்டம். அதுக்கு எல்லாம் யாரு காரணம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓ நிஷா நிஷா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவோட தாங்க. நிஷாவுக்கு ஒரு பக்கம் நம்ம விஜய் மேல ஒரு கண்ணு, அதனால தான் அக்கா எப்படி அவங்க கூட வாழலாம், நான் தான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை போட்டு தள்ளதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. என்னடா கூத்தா இருக்கு, இப்படியெல்லாமா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு. என்னங்க பண்றது, வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமா போயிருச்சு இப்ப. அதனால விட்டுட்டு அடுத்த வேலையை தானே பார்த்தாகணும். இவங்க போயிட்டு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்கு. அந்த குழப்பத்துக்கு நடுவில் நம்ம நிஷா பைத்துல இருக்க, ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மேடம் விஜய் ரேணுகாவை மீட் பண்ணிட்டாரு, இனிமே உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களோட அழிவுகள் ஆரம்பம்னு சொல்லிட்டு சொல்ல, டேய் நான் ரேணுகாவை அப்பவே திட்டுக்கணே எங்க அக்கான்னு கூட பார்க்காம இப்போ விட்டு வச்சோம்னா மவனே, நான் சும்மா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுன்னா அவ்வளவுதான், அந்த இடத்துல எல்லாமே ரன் அவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரி ஓகே, எல்லாம் ஓடி தான் நடுவாங்க, ரன் அவுட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போனாலும், அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க இதுல டாடா வரலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை வச்சிடுறாரு. ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன்
அது மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, ஒரு வருஷம்லாம் காத்திருக்க தேவையில்ல, ஒழுங்கு மரியாதையா இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள ரேணுகாவை ரெடி பண்றீங்க. அதுக்கப்புறம் ரேணுகாவுக்கும் நம்ம விஜய்க்கும் டும் 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 கல்யாணம், மல்லிக்கு டைவர்ஸ். என்னடா இது? அப்ப மல்லிக்கு வாழ்க்கை தர போவது அரவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதில்ல உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லாம் எவனும் யோசிக்காதீங்க, நடக்கிறதா நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டேரக்டர் சொல்லிட்டாரு. உடனே நான் டேரக்டர் வச்சா மீற மாட்டேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.